ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று இரவுக்குள் எப்படியாவது இப்பதிவை கேட்டுவிடு. உனக்காக ஒரு ஆனந்த செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்வில் நீ நிறைய பயம் கொண்டிருக்கின்றாய். என்னுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா அப்பா என்ற கேள்வியும் உனக்குள் எழுகின்றது. உன்னுடைய வாழ்நாளில் அச்சம் என்பதை தவிர்க்கப்பட வேண்டும் தங்கமே. அச்சமும் பயமும் உன்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்யும். நீ செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாய் இருக்கிறது என்று புலம்பி திரியாமல் அங்கு விளக்கேற்ற முயற்சிக்க வேண்டும். இல்லையெனில் வெளிச்சம் தேடி பயணிக்க துவங்க வேண்டும். தைரியமாக செயல்பட்டால் வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கும். அதை விட்டு பயம் கொண்டால் அந்த வெற்றி கூட தோல்வியாக மாறிவிடும். நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை நிச்சயமாக கொடுப்பேன். உனக்கு நான் கொடுப்பதை இங்கு எவராலும் தடுக்க இயலாது. உனக்கானதை உரிய காலத்தில், உரிய நேரத்தில், உரிய இடத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை வணங்கி நானே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? இன்று முதல் கவலை அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் தங்கமே. செல்வங்கள் வந்து குவிய போகின்றன. நானே உனது பலம் என்று எப்பொழுதும் கூறுவாய் அல்லவா? அவையாவும் உண்மைதான் தங்கமே. நான் தான் உனக்கு பலம். நான் தான் உனது அப்பா. நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்று உன்னிடத்தில் உறுதியளிக்கின்றேன். நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. மனதிற்குள் எதையும் பூட்டி வைத்து அழுகாதே. அனைத்தும் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கின்றதல்லவா? அந்த நம்பிக்கையை உன் மனதிற்குள் மிகவும் தெளிவாக வைத்துக்கொள். எதை நினைத்தும் குழப்பம் கொள்ளாதே. உனக்கு வேண்டியதை உன் கையில் கொண்டு வந்து ஒப்படைப்பது என்னுடைய கடமை. என்னுடைய கடமையில் இருந்து நான் என்றும் விடுபடுவதில்லை. நிச்சயம் உன் வாழ்வை வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய். பிரச்சனைகள் வாழ்வின் ஒரு பகுதிதான். அதையே நினைக்காமல் வாழ்வை வாழ வேண்டும். பல அழகான தருணங்களை உனக்காகவும் உன்னுடன் இருப்பவர்களுக்காகவும் உருவாக்க முடியும். அந்த அழகான தருணங்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபடு தங்கமே. வழியை தருபவர்கள் அதை தந்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் நீ மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியும். நான் உனக்கு அருள் வழங்குகின்றேன். கவலையில் இருந்து மீண்டு மகிழ்ச்சி பரப்பும் ஒரு சக்தியாக நீ மாற வேண்டும் என்று சிறு முயற்சி தானே, முயன்று பார்த்தங்கமே. நான் மகிழ்ச்சியை பரப்பும் சக்தியாக மாறி உன்னுள் புகுந்து கொள்வேன். நிச்சயம் உன் வாழ்க்கையில் பின்பு மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.